ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ்லாம். நீ எல்லாம் பாவி, உன்னெல்லாம் அவர் ஏற்றுக்க மாட்டார். நீ போய் ஜோம் பண்ணிட்டு இருக்க, பைபிள் படிக்கிற, சர்ச்சுக்கெல்லாம் போற. டேய் அதெல்லாம் முடியாது, நீ ரொம்ப தூரம் வந்துட்ட, வா நம்ம கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு உங்களை கூட்டிட்டு போயிட்டு லைக் அந்த கில்ட்டி கான்சியஸை கொடுத்து திரும்பியும் அதே பாவத்தில் உள்ள வச்சுட்டே இருக்கானா. பிரதர் சிஸ்டர், உங்களை மீட்கும்படியா உங்ககிட்ட ஆண்டவர் பேச போறாரு. நான் ஒரு மனுஷன், ஆனால் வார்த்தை அவரோடது. என்ன மறைச்சு அவர் வெளிப்பட போறாரு. ப்ளீஸ் வந்துருங்க, திரும்பி வந்துரு என் அன்பு மகனே மகளேன்னு சொல்லி அவர் பேசுறாரு பாருங்களேன். பிசாசு சொல்ற கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் உடச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தில். நான் வார்த்தைக்குள்ள போறேன். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 103 சங்கீதம் 12ஆம் வசனத்துல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பிரதர் சிஸ்டர். ஓகே, ஏன்னா நானே யோகியம் கிடையாது, மனுஷனே ஒரு பொய்யன், மனுஷன் பாவி தான். ஆனா தேவனோட நம்ம இருக்க அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் அவரை துதிக்கிற நாமும் பரிசுத்தமாகும்படி நம்மோடு கூட இந்த வார்த்தையினால் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. ஸோ கிறிஸ்டியானிட்டி லைஃப் இஸ் ப்ராக்டிசிங் லைஃப். ஸோ ப்ளீஸ் கீப் ப்ராக்டிசிங். ஓகே, விழுந்துறீங்கன்னா பரவாயில்ல, ஆண்டவரே என்னை தூக்குங்கன்னு சொன்னால் உடனே வந்து தூக்கி உங்களை மீட்டு உங்களை மாற்ற அவர் அதிக வல்லவர். நீங்கள் இந்த பிசாசு சொல்கிறத கேட்டு அவன் பின்னாடியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு தள்ள வேண்டிய இடத்துல தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான், வேஸ்ட். ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி கூட மனசா இல்லை, அவர் உங்களை மீட்க மனதாக இருக்கிறார். ஸோ அதனால தான் அவர் இன்னைக்கு அழகாக பேசியிருக்காரு. உங்கள் பாவங்களெல்லாம் விலக்கிட்டேன், என் அன்பு மகனே மகளே என் பின்னாடி வந்துரு, செல்லக்குட்டி வந்துரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. புரியுதா பிரதர் சிஸ்டர்? புரியலாம், திரும்ப கேளுங்க. எவ்வளோ பெரிய பாவம் பண்ணினாலும் சரி, திரும்பி வந்துருங்க, அவர் உங்களை மீட்க வல்லவராக இருக்கார். இதனால் இல்லாமல் கம்பெனி கருத்துக்கு சோத்துறோம். மாமே நல்ல இல்லையா? லவ் யூ.